نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن جابر رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال له في حجة الوداع إذ تنصت الناس فقال لا ترجعوا بعد كفارا يضرب بعضكم رقاب البعض وقال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அன்னைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் அறிஞர்களின் போதனைகளுக்கு செவிசாய்த்தல், அவரிடத்தில் சில சமயம் மீண்டும் நாம் அந்த கல்வியை பெற்றுக் கொள்ளுதல், இது சம்பந்தமான பாடங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் கல்வி அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை முதன்மையாக நாம் செவிமடுக்க வேண்டும். அதை செவிமடுக்காமல் அலட்சியப்படுத்துவதோ அல்லது உதாசீனப்படுத்துவதோ, இதனுடைய விளைவுகள், இப்படி செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஆகின்றது என்றால், அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று அனைவர்களும் தத்திகள் என்று சொல்வார்களே, ஒன்றுமறியாத நபர்களாக மாறிவிடுவார்கள். மார்க்கம் அறியாத நபர்களாக தங்களுக்கு தெரிந்ததுதான் சரி என்பதை போன்று நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். அந்த இடங்களில் ஒரு செய்திகளை சொல்லக்கூடிய சமயங்களில் செவிமடுத்து அதை கேட்க வேண்டும். அந்த கூச்சல்கள், குழப்பங்கள் ஏற்படுவது என்பது கூடாது என்பதைத்தான் விளக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி ஹஜ்ஜின் போது மக்களுக்கு உரையாற்றிய நேரத்தில் என்னிடம் மக்களை அமைதியுடன் செவிதாழ்த்தி கேட்கும்படி செய்வீராக என்று கூறினார்கள். மக்களை அமைதியுடன் செவிதாழ்த்தி கேட்கும்படி செய்வீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறியதாக ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள். மக்கள் அமைதியுற்றதற்கு பின்னர் எனக்கு பிறகு நீங்கள் ஒருவர் கழுத்தை ஒருவர் வெட்டிக் கொள்ளும் காஃபிர்களாக மாறிவிட வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, ஒரு இடங்களில் எடுத்துச் சொல்லக்கூடிய சமயங்களில் கூச்சல் குழப்பங்கள் பேசிக்கொண்டிருப்பதோ இது போன்ற விஷயங்களோ கூடாது, அதை செவிமடுத்து கேட்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது விஷயங்களை அங்கே குறிப்பிடக்கூடியது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லக்கூடியது. எப்பொழுது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமை தாக்குகின்றாரோ அல்லது கொலை செய்து விடுகின்றாரோ அப்பொழுது இரு நபர்களுமே நரகவாதிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காத்திர் வல் மக்துல் ஃபின்னார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் இரண்டு நபர்களுமே நரகவாதிகள் தான். அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க, மஹாத யா ரசூலல்லாஹ், எப்படி யா ரசூலல்லாஹ், கொலை செய்தவன் நரகவாதின்னா சொல்றது சொன்னான், மக்துல் கொலை செய்யப்பட்டவன் எப்படி நரகவாதியாக ஆக முடியும் அப்படின்னு கேட்டபோதுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவன் கை ஓங்கவில்லை என்றால் இவன் கை ஓங்கியிருக்கும். அவனுடைய ஆயுதம் வெட்டலாம், இன்னும் இவனுடைய ஆயுதம்
இருக்கும், இவன் கொண்டிருப்பான். அப்ப இரண்டு நபர்களுமே வந்ததுடைய நோக்கம் கொலை செய்ய வேண்டும், சண்டை சச்சரவுகள் செய்ய வேண்டும் எனக்கூடிய நோக்கத்தில் தான் வந்தாங்க. அதனால இரண்டு நபர்களுமே நரகவாதிகள் தான். அப்ப இந்த ஹதீஸ்லையும் கூறக்கூடியது அதனுடைய விஷயத்தான் குறிப்பிடுறாங்க. எனக்கு பின்னால் நீங்கள் ஒருவர் கழுத்தை ஒருவர் வெட்டி கொள்ளும் நிராகரிப்பாளர்களாக மாறிவிட வேண்டாம் என்பதாக சொல்லுவாங்க. ஏன்னா இங்க மறப்பது மன்னிப்பது என்பது மார்க்கத்தில் உள்ளது. இஸ்லாம் சொல்லக்கூடியது அதுதான். ஒரு மனிதன் ஒரு தவறுகளை செய்யக்கூடிய சமயத்தில் அந்த தவறுகளை மறக்கவும் வேண்டும், மன்னிக்கவும் வேண்டும் என்பதாக கூறக்கூடியது. அதே சமயத்தில் ஒருவர் வரக்கூடிய நபர் கேள்வி கேட்கிறாரு, அவர் நின்று கொண்டு கேள்வி கேட்கிறாரு, என்ன போய் அம்மன் வந்து பக்கத்துல முன்னாடி போய் உட்கார்ந்து மண்டிட்டு கேள்வி கேட்கலாமே அப்படின்னு சொல்லலாம். அது கேட்கக்கூடியது, அது நல்ல ஒரு பண்புதான். இருந்தாலும் நின்றுகிட்டு கேள்வி கேட்கலாமா கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது அப்போதான் நின்றுகிட்டு கேள்வி கேட்கிறதுனால தவறு இல்லை. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு கூறுறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் தனிப்பட்ட கோபத்திற்காக போராடுகிறார், இன்னொருவர் தம் குடும்பத்திற்காக போராடுகின்றார். இவற்றின் அல்லாஹ்வின் பாதையில் செய்யப்படும் போர் எது என்பதாக கேட்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவரை நோக்கி தம் தலையை உயர்த்தி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எவர் அல்லாஹ்வின் கொள்கை இவ்வுலகில் மேலோங்குவதற்காக மட்டும் அவர் போர் செய்கிறாரோ அவர்தான் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தவர் ஆவார் என்று கூறினாங்க. அப்ப கேட்கக்கூடிய மனிதர் நின்று கொண்டு இருந்தாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப ரந்தானே கேட்டாரு, நின்றுகிட்டே கேட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹி தலையை உயர்த்தி அவரை பார்த்து பதில் சொன்னாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ்ல வருது. அப்ப நின்று கொண்டும் கேள்விகள் கேட்பது தவறு இல்லை. சொல்லக்கூடியவர்கள் அறிஞர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு மனிதன் நின்று கொண்டு கேள்வி கேட்பதும் தவறில்லை என்பதுதான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. வந்து அவர்களிடத்தில் மண்டியிட்டு முறையாக கேட்கக்கூடியது இருக்குல்ல, அது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்குது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவனாக மாக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.